பூம்புகாரை தெரியும். பூம்புகார் படம் பார்த்து இதுதான் சிலப்பதிகாரம் என்று சொல்லுகின்றவர்கள் நாம். பூம்புகார் என்பது ஒரு அழகான படைப்பு, அவ்வளவுதான். ஆனால் சிலப்பதிகாரம் என்பது மேல்நிலையில் இருக்கக்கூடிய மாபெரும் படைப்பு. அந்த படைப்பை நாம் முழுமையாக வாசித்திருக்கிறோமா? கிடையாது. அதை வாசித்ததில் இருக்கின்ற ருசி யாரும் நமக்கு சொன்னது கிடையாது. நான் இப்ப பயோடேட்டான்றல்ல, அந்த பயோடேட்டாக்கான சிலபஸ் நீங்க மேலாண்மை துறையில் நடத்தணும்னா தயவு செஞ்சு நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன், பரிந்துரைக்கிறேன். நீங்கள் கண்ணகியினுடைய பயோடேட்டாவை எடுத்து வைத்துக்கொண்டு பயோடேட்டா எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பாடத்தை நடத்துங்க. அவ எங்க தெரியுமா சொன்ன அந்த பயோடேட்டாவை? அரசவையில சொல்றா. வேலை செய்யற இடத்துல கொடுக்கிற பயோடேட்டா வேற, கல்யாணம் பண்ணும் பொழுது பொண்ணுக்கு கொடுக்கிற பயோடேட்டா வேற, வேலைக்கு போகும்போது கொடுக்கிற பயோடேட்டாவும் கல்யாணம் பண்றதுக்கு கொடுக்கிற பயோடேட்டாவும் ஒண்ணு கிடையாது. நீதிமன்றத்துல போய் ஒரு பயோடேட்டா இவ யாருன்னு சொல்லி கேட்டா அந்த பயோடேட்டான்றது அகாடமிக் பயோடேட்டா இல்ல, அது சோசியல் பயோடேட்டா. பயோடேட்டாங்கிறது அந்தந்த பக்கத்துல மாறும்.